இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, லைட்டாக ஊற்றிக்கிங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 4, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகாய், குண்டு மிளகாய் போட்டிருக்கேன், வரமிளகாய். நீங்கள் எந்த மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையை வேழும் வானலியில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. இதுக்கு புளி கொஞ்சம் பாருங்கள், இந்த புளியை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லைட்டாக புளிப்பு இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த வறுத்ததையும் இதிலே போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டாச்சு. இந்த புளி பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கடைசியில் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டாச்சுங்க. இதெல்லாம் ஆற விட்டு மிக்சியில் பொடி பண்ணி டன் பண்ணாத பாருங்க, பொடி அரைச்சாச்சு. இது போயிட்டு இனிமேட்டு தாளிப்பு போட்டு சாதத்தை கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இதில் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுலேயே இந்த பொடியும் போட்டு அப்படியே வணக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. சாதத்தை போட்டு இதுலேயே பொடியும் போட்டு கிளறிட்டா முடிஞ்சுதுங்க. இன்னும் சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான். பாருங்கள், கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து தனியாக கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுங்க. ஒரு ரவுண்டு புளி எடுத்து அதில் எண்ணெயில் இது பண்ணி அதையும் அதோட போட்டுருங்க. பெருங்காயத்தூள் போட்டுங்க, உப்பு போட்டுங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிங்க. சாதத்தை வடித்து அந்த பொடியை அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் எண்ணெயில் தாளித்து, காஞ்ச மிளகாய் தாளித்து இந்த பொடியை போட்டு அதிலே வணக்கி விட்டு சாதத்தை போட்டு நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. இது போல் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அவசரமாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கூட இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். இதே போல் கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க. பாருங்கள்.